வணக்கம். குரல் மேக்ஸ் செய்திகளுக்காக லங்கேஸ்வரன். நாவலப்பிட்டியிலிருந்து மெதகாவத்துர பிரதேசத்திற்கு செல்லும் பாலமின்மையால் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிப்பு. நாவலப்பிட்டியிலிருந்து மெதகாவத்துர பிரதேசத்திற்கு செல்லும் பாலமின்மையால் பாதிக்கப்பட்டிருக்கும் 2000க்கும் அதிகமான மக்கள். அம்பகமோ பிரதேச சபை மற்றும் நாவலப்பிட்டி நகர சபைக்குட்பட்ட 2000 பேருக்கு மேல் வசிக்கும் இம்புல்பெட்டி மெதகாவத்துர பிரதேசத்திற்கு வேலி வீதியூடாக செல்லும் மகாவலி ஆற்றை கடக்கும் 150 மீட்டர் தூரம் கொண்ட பாலமின்மையால் அப்பிரதேசத்திற்கு செல்லும் மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். அந்த வகையில் அப்பிரதேசத்திலிருந்து மகாவலி ஆற்றை கடந்து 5 நிமிடத்தில் நாவலப்பிட்டி வேலி வீதி ஊடாக பிரதான நகரம் வந்தடைய முடியும். மகாவலி ஆற்றை கடக்க பல ஆண்டுகளுக்கு முன் நிர்மாணிக்கப்பட்ட பாலம் கடுமையான வெள்ளம் காரணமாக அடித்து செல்லப்பட்டு பல ஆண்டுகள் கடந்த நிலையில் அதற்கு பின்னர் நாவலப்பிட்டி நகர சபையால் ஆடிப்பாலம் நிர்மாணிக்கப்பட்டது. இருந்த போதும் பலமுறை கடும் வெள்ளம் காரணமாக சேதமடைந்த பாலம் மீள புனரமைக்கப்பட்டு வந்த நிலையில் 1 வருடத்திற்கு முன்னர் ஏற்பட்ட பாரிய வெள்ளத்தினால் முற்றாக பாதிக்கப்பட்ட பாலம் இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கின்றமையினால் அப்பிரதேச மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றனர். எனவே தினமும் தொழில் நடவடிக்கைகளுக்காகவும் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் பாடசாலை மாணவர்களின் நன்மை கருதி தற்காலிகமாக மூங்கிலால் செய்யப்பட்ட படகு மூலமே தற்போது அப்பிரதேச மக்கள் ஆற்றை பாரிய ஆபத்திற்கு மத்தியில் தினமும் கடந்து வருகின்றனர். குறிப்பிட்ட பிரதேசவாசிகளால் நிர்மாணிக்கப்பட்ட இந்த மூங்கிலால் செய்யப்பட்ட படகில் 150 மீட்டர் ஆற்றை கடந்து பயணிக்க சாதாரணமாக 20 ரூபாய் வரை கட்டணம் அறவிடப்படுகிறது. வந்து செல்ல சாதாரணமாக நாளொன்றுக்கு 40 ரூபாய் ஒருவருக்கு தேவைப்படுகிறது. மாதத்துக்கு 1200 ரூபாய் நபர் ஒருவருக்கு தேவைப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் சாதாரணமாக 4 பேர் பயணிப்பவர்களெனில் மாதம் ஒன்றுக்கு 4800 ரூபாய் வரை ஆற்றை கடக்க செலவழிக்க வேண்டியுள்ளது. மேலும் மழைக்காலங்களில் கடும் வெள்ளம் ஏற்பட்டால் ஆற்றை கடப்பது அபாயகரமாக பயணிக்க வேண்டியுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். வெள்ளப்பெருக்கு காலங்களில் மூங்கில் படகு கவிழ்ந்து பல விபத்துகள் இடம்பெற்றிருப்பதுடன் கடந்த ஆண்டு ஒருவர் மரணித்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை மட்டுமே மூங்கில் படகு சேவையை பெற முடியும் என்பதால் அதன் பிறகு பயணிப்போர் பெரிதும் பாதிக்கப்படுவதுடன் அவசர தேவைகளுக்கு நோயாளர்களையோ குழந்தைகளையோ கர்ப்பிணி தாய்மார்களையோ பிரதான வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலையில் இம்புல்பெட்டி மெதகாவத்துர மக்கள் பாரிய பிரச்சனைக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இம்புல்பெட்டி மெதகாவத்துர பிரதேசத்திற்கு ஆற்றை கடந்து செல்லும் பாலத்தை நிர்மாணித்து தருமாறு உரிய அதிகாரிகளிடம் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மலையக மக்களின் பிரச்சனைகளை வெளிக்கொணரும் மலையகத்தின் குரல் குரல் மேக்ஸ். தீர்வுகளை தேடி நாங்கள் மலையக மக்கள்.